பஞ்சமாதிபதி பாவிகளுடைய பார்வையை பார்ப்பது, பாவிகளால் பார்க்கப்படுவது, அப்படி வரும்போது இந்த குழந்தை தாமதமாகிறது அப்படின்னு சொன்னாலும் இத்தனை சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரருக்கு தை மாசம் வரக்கூடிய உத்திரட்டாய நட்சத்திரத்தில் நீங்க வழிபட்டா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்ல அவர் தை மாசம் உத்திரட்டாய நட்சத்திரத்துல அந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் பைரவருக்கும் அபிஷேகம் பண்ணி அடுத்த நிமிஷம் அந்த மன்னருக்கு குழந்தை பிறந்தது. இந்த ஆன்டிசிவம் குழந்தைகள் எப்படி இதாகுது? இப்ப நிறைய நான் பார்த்த ஆன்டிசிவம் குழந்தைகளுடைய ஜாதகம், நான் அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்கறதுக்கு முன்னாடி பேரஜிஸ்டர் ஜாதகத்தை தான் நான் பார்க்கறேன். எதுக்காக இந்த குழந்தை இவர்களுக்கு பிறந்தது? கிட்டத்தட்ட 189% நான் பார்த்ததுல சுக்கிரன் கேது சாரத்தில். இந்த அசுபதி மகம் மூலம் அப்படின்ற நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தில் அசுபதி நட்சத்திரம் உங்களுடைய செய்வினை குற்றத்தையும் கர்மவினை குற்றத்தையும் அது காட்டுது. ஆனால் மக நட்சத்திரம் ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் பிதிர்கள் குற்றத்தை காட்டுவது. மூல நட்சத்திரம் இருக்குல்ல, அது தெய்வ குற்றத்தை காட்டுது. இப்போ இந்த சுக்கிலத்துக்கும் சுரோனிதத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த 3 நட்சத்திரத்தில் இதெல்லாம் இருக்காரான்னு பார்த்து அதுக்கு ஒரு பிராயச்சியத்தை நம்ம தேடணும் இல்லையா. இப்போ பல விதமாக சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ஜோதிட ரீதியாக கேட்டோம்னா பஞ்சமத்தில் கேது, 5ல் குரு, 5ல் அட்டமாதிபதி, 6, 8, 12 குடையவர்கள் பஞ்சமத்தோடு இணைவது, அல்லது 5 குடையவர் போய் 6, 8, 12 இணைவது, சேர்வது, இருப்பது இல்லை. அதாவது அந்த பஞ்சமாதிபதி பாவிகளுடைய பார்வையை பார்ப்பது, என்ன பாவிகளால் பார்க்கப்படுவது, அப்படி வரும்போது இந்த குழந்தை தாமதமாகிறது அப்படின்னு சொன்னாலும் இத்தனை சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை திருவண்ணாமலைக்கு உண்டு. அதே மாதிரி லட்சுமி நரசிம்மர் குடைவரை கோயிலுக்கு உண்டு. சரியா? இதை செஞ்சாச்சுன்னா அனைவருக்கும் அற்புதமான குழந்தை பிறக்கும். அதுக்கு காமதேனுபுரீஸ்வரராகிய அது ஒரு விசேஷம் என்னன்னா பட்டீஸ்வரன் தான். எப்படின்னா ஒரு மன்னருக்கு குழந்தை இல்லை. மன்னருக்கு குழந்தை இல்லைங்கும்போது அந்த மன்னருடைய ஆச்சாரியார் அவர் இந்த ஸ்தலங்களுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சவர் போல இருக்கு. அப்போ தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, அங்கே பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரருக்கு தை மாதம் வரக்கூடிய உத்திரட்டாய நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபட்டா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்ல அவர் தை மாதம் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் அந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் பைரவருக்கும் அபிஷேகம் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த மன்னருக்கு குழந்தை பிறந்தது. இதுதான் சாஸ்திரத்தினுடைய நிலை. இப்போ அங்கே போனால் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா? என் அனுபவத்தில் கிடைச்சிருக்கு. நான் நிறைய சொல்லி முழுமையாக நம்பணும், நம்பி ஆமாம். அல்ல அயனசேன போகம்ன்ற தடையை நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எதுனா தேனுபுரீஸ்வரர் தான். இதை செய்தால் மக்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதில் முத்தாய்ப்பான நிலை. இப்போ நீங்கள் ஒரு ஜோசியர், ஒரு ஜாதகத்தில் குழந்தை இல்லை, அப்போ அவங்களுடைய பஞ்சமஸ்தானம் இருக்கு இல்லையா, 5ஆம் இடம், 5 குடையவர். இப்போ பஞ்சமஸ்தானத்தை கோச்சார குரு இருக்குல்ல, அது பார்க்கக்கூடிய அந்த காலத்தை தேர்ந்தெடுத்து இந்த தெய்வ வழிபாட்டை செய்ய சொன்னால் உடனே சரிதானே? அப்போ இதில் தான் இருக்குது வேடிக்கை. இதை செய்தாலே நமக்கு குழந்தை வரம் இறைவனிடமிருந்து முழுமையாக கிடைக்கும். இன்றைக்கி என்ன ஒரு பெரிய இதுனா குழந்தைகளுடைய ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் குழந்தைகள் எப்படி இதாகுது? இப்போ நிறைய நான் பார்த்த ஆட்டிசம் குழந்தைகளுடைய ஜாதகம், நான் அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்குறதுக்கு முன்னாடி பேரஜிஸ்டர் ஜாதகத்தை தான் நான் பார்க்குறேன். எதுக்காக இந்த குழந்தை இவர்களுக்கு பிறந்தது இப்படி பார்க்கும்போது நான் ஆய்வு பண்ணி எடுத்த கருத்து கிட்டத்தட்ட 189% நான் பார்த்ததில் சுக்கிரன் கேது சாரத்தில் இருப்பது. இந்த சுக்கிரன் கேது சாரத்தில் இருக்கு. ஏன் இதை இப்படியும் பிரிக்கலாம். அவர்களுக்கு 5 குடையவர் கேது சாரம் வரலாம், 3, 12 குடையவர்களும் கேது சாரம் வரலாம். இதெல்லாம் மீறி லக்னாதிபதியே கேது சாரம் வாங்கலாம் இல்லையா? ஆனால் சுக்கிரத்தினுடைய தன்மையில் வீரியம் இருந்தால் தான் குழந்தையினுடைய வீரியம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரோக்கியமான குழந்தை எப்படி பிறக்கும்? விந்துவில் இருக்கக்கூடிய விந்தணுக்களுடைய ஸ்திரத்தன்மையை வச்சு தான் குழந்தை பிறக்கிறது. அப்போ சுக்கிலத்தினுடைய தன்மை. அப்போ ஒருத்தனுக்கு சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையை வைத்து இப்போ நம்ம பார்த்தோம்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கும், ஆனால் அவனுக்கு அழகான பொம்பளை பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளை நல்ல அறிவு ஆற்றலோடு இருக்கும்.
அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ சுக்கிரன் வந்து நீச்சமாக இவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, குழந்தை பிறக்கக்கூடாது, எப்படி பிறந்துச்சுன்னு கேட்கலாம்ல. ஆனால் அந்த ஸ்தானாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா பஞ்சமஸ்தானத்தோடு வலுவான தொடர்பில் இருக்கும், அதனால் பிறக்கும். என்ன இதெல்லாம் ஜாதகத்தை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஆனால் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவின் சாரம் பெற்றிருந்தால் ஜாதக கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தாச்சுன்னா ஒரே அட்வைஸ், இங்கே வாங்கடா, இந்த ஃபஸ்ட் நைட்டு சாந்தி முகூர்த்தம் அது இது எப்பயுமே நீங்கள் வந்து கணவன் மனைவி ஒன்று சேரும்போது கான்ஸ்டிபேஷன் இல்லாத நிலையை பார்த்துக்கங்க. கான்ஸ்டிபேஷனோட போகம் பண்ணி பிறக்கக்கூடிய கருத்தங்கி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறத ஆய்வில் பார்த்தோம். அப்போ இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் உடல் சுத்தத்தை சரி பண்ணிக்கிட்டு போகத்தை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமான குழந்தைகள். இது உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடாது, ஐயோ இது இப்படியோ அப்படியோன்ற ஒரு இது இருக்கக்கூடாது. ஆனந்தமயமாக ஒன்று சேரும்போது தான் ஒரு ஆனந்தமான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். அதுக்கு அவங்களுடைய சூழ்நிலையும் காரணம். சூழ்நிலை அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா. ஆனால் இதை நம்ம சொல்கிறோம், அந்த காலத்தில் 10க்கு 10 ஒரு வீடு தான் இருக்கும். இதில் வந்து 2 குடும்பம் 2ஆக பிரித்து 2 குடும்பம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே 7-8 பேர் இருப்பான். ஆனால் கல்யாணம் முடிச்சிருப்பான், அடுத்தடுத்து குழந்தை வந்திருப்பான். எப்பட்றா அப்படின்னு கேட்டோம்னா சரி, அந்த ரூமுக்குள்ளே தாம்பத்தியம் பண்ணி அழகழகான குழந்தையில ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுத்தான்ல. அப்படின்னா என்ன காரணம்னா அவனுடைய உழைப்பும் அவன் விந்தில் இருக்கக்கூடிய சக்தியும் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு ஆனந்தமான ஒரு இயல்பு தான் அவனுக்கு வரும் இல்லையா. இதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஸ்தானாதிபத்தியத்தை போய் ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குழந்தை எல்லோருக்கும் உண்டு. இந்த உலகத்தில் குழந்தை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அனைவருக்கும் இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா. இதில் இன்னொன்று என்னென்னா, வெளிநாடை பற்றி நீண்ட நாள் நான் கேட்கணுன்னு இருந்தேன் உங்ககிட்ட. வந்து வெளிநாடுக்கு போகிறதுக்கு நிறைய மக்கள் தன்னோட குழந்தைங்களை வந்து வெளிநாடு அனுப்பணும் படிக்கிறதுக்காகவும், அது ஒரு பெரிய கௌரவமாக வந்து நினைக்கிறாங்க நிறைய பேர். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் படித்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது தோஷமாக தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னவோ எனக்கு தெரியல, நீங்கள் உங்களோட கருத்து விளக்கமாக பேசுவோம். இதில் என்ன என்னோட இதுனா ஒரு கேள்வி, வெளிநாடு போகிறது ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு யாருக்கெல்லாம் கொடுப்பன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வெளிநாடு போயிட்டு திருப்பி நம்ம சொந்த நாட்டுக்கே அவங்க வர்றதுக்கான அமைப்பு உள்ள ஜாதகம், இல்லை வெளிநாடுல தான் இருப்பாங்களா, செட்டில் ஆவாங்களா அப்படின்ற ஒரு இது வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறது வந்து, நான் வந்து திரும்பி நான் தாய்நாட்டுக்கு திரும்புவேனா, இல்லை நான் இங்கேயே எனக்கு விசா வந்துருமா, இல்லை என் குழந்தைங்களோட நான் இங்கேயே செட்டில் ஆயிடலாமா. ஏன்னா அந்த குழப்ப நிலையில அவங்க வந்து வெளிநாட்டுல பலர் வந்து இருக்கிறாங்க. அது வந்து பார்க்குற ஒரு விஷயம். நீங்க அதை பத்தி ஒரு சில கருத்து ஒருத்தர் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி போகலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வெளிநாடு போகிறதுக்கு 3 விதமான நிலைகள் இருக்குது. ஒன்று இன்ப சுற்றுலா போகிறது, இன்னொன்று படிப்புக்காக போகிறது, இன்னொன்று உத்தியோகத்துக்காக போகிறது. இந்த 3 தான் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அடிப்படை விஷயம். இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னா வந்து ஒரு உயர்கல்வி முடிச்சிருந்தா அவன் உத்தியோகத்துக்காக போகலாம். இல்லை உயர்கல்வி படித்து அங்கேயே எனக்கு ஒரு வேலை எடுக்கிற மாதிரி இருந்தால் வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் போய் நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். சில பேர் நினச்சா கேஷுவலாக வந்து 3 மாதத்துக்கு ஒரு டூர் அடிப்பான். ஏடா சும்மா இன்ப சுற்றுலா தான், ஜாலியாக போயிட்டு வரேங்க அப்படிம்பான். இந்த 3 வகையாக தான் இருக்குது. எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம், அப்போ வெளிநாடு போகிறேன்னா 3ஆம் இடம் என்பது வீட்டை விட்டு வெளியேறுதல். அது 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா, இவன் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். 9ஆம் இடம் என்பது லாங் ஜேர்னி, நீண்ட தூர பயணம். 12ஆம் இடம் என்பது முற்றிலும் புதிய சூழல் இல்லையா, முற்றிலும் புதிய சூழல், அதான் வெளிநாடு. இப்போ ஒரு ஜாதகத்தில் 3 குடையவர், 9 குடையவர், 12 குடையவர், இவருடைய தசா புத்தி அந்தர காலங்கள் அல்லது 3, 9, 12க்கு குறிகாட்டக்கூடிய கிரகங்கள், அந்த தசா புத்தி அந்தர காலங்களில் இவன் வெளிநாடு போகலாம். சரியா, வெளிநாடு போகலாம். இப்போ வெளிநாடு போகிறதுக்கு இந்த 3, 9, 12ஆம் பாவங்கள் துணை இருக்கணும். ஆனால் லக்கணத்துக்கு போகக்கூடிய தகுதி இருக்கணும். நம்ம லக்கணத்துக்கு இல்லாமல் பேசப்படாது. உடனே லக்னாதிபதி போய் இப்போ ஒன்றும் இல்லை
லக்னாதிபதி செவ்வாய் வச்சுக்கிடுவோம். ம் செவ்வாய் 8ல் விருச்சிகத்தில் சனி சாரத்தில் உட்காந்துருக்காரு. ம் ம் குரு 12ல் உட்காந்துருக்காரு, புதன் சாரத்தில் உட்காந்துருக்காரு. ம் சரியா? ம் இப்போ இதுலேயும் ஒரு விஷயம் நடக்கும். இப்போ செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை முடிஞ்சு குரு தசை வருதுன்னு வைங்க. ம் ம் இல்லை அவன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான், ம். அப்போ அதுக்கடுத்து செவ்வாய் தசை ராகு தசை 4வது தசை குரு தசை வருது குரு தசை. அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ம். இப்போ மேச லக்னம் வருதுன்னா லக்னாதிபதி செவ்வாய் 8ல் தான் இருக்கார். ம் ம் அனுஷத்தில். சரியா? ஆனால் அவனுக்கு குரு தசை வந்துடுது. ம் குரு மீனத்தில் புதன் சாரத்தில் இருக்கார். ம் இப்போ குரு 9, 12 குடையவர், புதன் 3 குடையவர், ம் 6 குடையவர். இப்போ இந்த குரு தசை வேலை விஷயமா வெளிநாடு போகலாம். ம் ம் சரியா? போவேன். ம் ஆனால் குருதசை முடிஞ்ச உடனேயே ம் அடுத்த நிமிஷம் இங்கே வந்துடுவேன். ம் ஏன்னா லக்னாதிபதி 8ல் இருக்குல்ல, ம் அதனால அவன் அங்கே தங்க முடியாது. ம் இதுக்கு இடையில இந்த 3, 9, 12 குறிகாட்டக்கூடிய அந்த திசையிலேயே அட்டமாதிபதி புத்தி வருது பாருங்க, ம் அந்த நேரத்தில் அவன் இங்கே வந்துடுவான். ம் ஏன்னா 9ஆம் இடம் நீண்ட தூர பயணம், ம் 8ஆம் இடம் அதை தடை செய்யக்கூடிய வீடு. ம்